IVF treatment package la discount பெற்றிடுங்க. Teranum Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே. Last 1 year was a roller coaster ride for me. Okay. Very huge roller coaster ride. With my mom passing, with my dad passing. I had a fire accident. So இந்த மாதிரி எல்லாம் நடந்தப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? கடைசி 5 வருஷம் அவங்களுக்கு பேச்சு போயிடுச்சு. 3-4 months முன்னாடி வரைக்கும் இந்த பேச்சு கூட என்னால கொண்டு வர முடியாது. I'll start crying. பேப்பர் கட்டிங்ஸு, நான் வந்த அந்த மேகசின் கட்டிங்ஸு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல் மை இன்டர்வியூஸ், நான் டிவியில் வந்த ஒரு சின்ன விஷயம் எல்லாமே அவங்க ஃபோனில் இருக்கும், ரிப்பீட்டில் பார்த்துட்ருப்பாங்க. எனக்கு இப்போ ஃபேமிலி அப்படின்னு ஒரு விஷயம் பெருசாக இல்லை. ஸோ சொத்து அப்படிங்கிற விஷயம் என்னோடய ஃபேமிலியில் எனக்கு பெருசாக சேர்த்து வைக்கல. உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு ஆசையா இல்லை ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசையா? I would tell ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும். பெரியங்கிறது வேற ஒரு தனி டிபார்ட்மெண்ட். I would want to become a good actress. இப்போ ஒரு 10 years down the lane ஒரு ஹெவியான ஒரு ரோல் வருது அப்படின்னா இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தா இந்த பொண்ணு ஈஸியாக அதை பண்ணிடுவா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் ஃபார் த ஃபில்ம் மேக்கர்ஸ், ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஆக்டராக வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. இப்போ பவித்ரா லட்சுமி தான் இவங்களுக்கு என்ன ஒரு இன்ஸ்டால ஒரு 2 million plus ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, படங்கள் நினைக்கிறாங்க, கமர்ஷியல்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு போஸ்ட் போட்டாவே ஷில் கெட் இன் thousands ஒரு இது. அப்போ அது ஓரளவுக்கு ஒரு செட்டில்டான ஒரு லைஃப் தானன்ற மாதிரி தானே தோணும். பட் அந்த செட்டில்டான லைஃப்க்கு இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டால் யூ ஏர்ன் மணி? அஃப்கோர்ஸ் எஸ். பட் அந்த ட்ராவல் இருக்கு இல்லைங்களா, அந்த யூனோ ஒரு 2 ஃபாலோவர்ஸ்லேருந்து இப்போ ஒரு 2 million ஃபாலோவர்ஸ் வர வரைக்கும் அந்த ட்ராவலுக்கு நமக்காக போட்ட இன்புட்ஸ் நிறையா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 month will be a lot of work, which means a lot of money, a lot of inflow of cash. 1 month will not be anything. எந்த ஒர்க்குமே இருக்காது. பட் என்னன்னா the toughest thing to sustain here is to keep ourselves motivated. சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு 2 வாரம் போஸ்ட் போடல, ஸ்டோரி போடலன்னா எனக்கே இன்பாக்ஸ்ல மெசேஜ் வரும், இருக்கீங்களா, என்னாச்சு, காணாம போயிட்டீங்களா அப்படின்லாம் வரும். நிறைய விஷயம். லாஸ்ட் 1 year was a roller coaster ride for me. Very huge roller coaster ride. Yeah, with my mom passing, with my dad passing. I had few accidents. I had a fire accident. So இந்த மாதிரிலாம் நடந்தப்போ எனக்கு ஏன் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? ஒரு வாட்டியும் when something happens இதை தாண்டி இதை உடைச்சு நம்ம இன்னும் ஏதாவது பண்ணணும் நம்ம ஃபைட் பண்ணுறோம். பட் ஒன்று மாற்றி ஒன்று நமக்கு நடந்துகிட்டே இருக்கேன்னு இருக்கும்போது ஒன் திங் ஐ ஹவ் லேர்ன்ட், இப்போது ஓரளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்குது. இப்போ என்னால் இதை உங்ககிட்ட அழாமல் சொல்ல முடியுதுனாலே என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். ஏன்னா ஐ திங்க் ஒரு 3-4 months முன்னாடி வரைக்கும் இந்த பேச்சை கூட என்னால் கொண்டு வர முடியாது. I'll start crying. ஸோ இப்போ நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம கையில் இருக்கிற விஷயத்த மட்டும்தான், நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம மாற்ற முடியும். இப்போது சுற்றி நடக்கிற விஷயத்த மாற்ற முடியாது, பட் அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேங்கிறத மாற்றலாம். அதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி, நாய்சேகர் படம் நீங்களும் அம்மா ஒன்று போய் பார்த்துருப்பீங்க தியேட்டர்ல. என்ன சொன்னாங்க அம்மா பார்த்துட்டு? அழகாக்கணும்னு முடிவு பண்ணி. இல்லை, நான் கேட்குறேன். ஏன்னா ஒரு ஹீரோயினா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது ஒன்று பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க, அம்மா கிரிட்டிசிசம்லாம் பண்ணியிருப்பாங்க. இது கரெக்டாக? My mom was not able to talk in the last 5 years of her life. She had a brain stroke. She was mentally, she was mentally அவங்க ஃபிட்டாக இல்லை. அண்ட் அவங்களோட பேச்சும் அந்த கடைசி 5 வருஷம் அவங்களுக்கு பேச்சு போயிடுச்சு. மென்டலி ஃபிட்டாகவும் இல்லை, பேச்சு போயிடுச்சுங்கும் போது எதுவும் கம்யூனிகேட் பண்ணல. பட் அஃப்கோர்ஸ் வீட்டில் பார்த்தீங்களா, ஓடிடில பார்த்தீங்களா? இல்லை, தியேட்டர் வந்தாங்க, அம்மா என் கூட தியேட்டர் வந்தாங்க. அதுதான் அவங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வெளியே வந்தது நாய்சேகர் பார்க்க தான். பட் ஷி ரியாக்டட்ல. அதான் என்னோட இன்ட்ரோ வந்தப்போ அவங்க எழுந்து நின்னெல்லாம் கிளாப் பண்ணாங்க. விச் இஸ், ஏன்னா கடைசி 5 வருஷம் ஷி வாஸ் லைக் அ பேபி. நீங்க குழந்தையா இருக்கிறச்சே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வயசாக அவங்க குழந்தையாடுறாங்க. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தெம். தட் இஸ் யுவர் டியூட்டி. ஸோ அது பெரிய விஷயமாவே சொல்லக்கூடாதுங்க. ஓகே. ஸோ அம்மா ஏதோ ஒரு விஷயம் கன்வே பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, படம் முடிச்சுட்டோ இல்லை படம் பார்த்துட்டு, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க சொன்னதுல இருந்து? அவங்க கிளாப் பண்ணாங்க, பயங்கர ஹாப்பியானாங்க. 3 வாட்டி பார்த்தாங்க என் கூட தியேட்டர்ல.
அப்படியா? அவங்களாம் சொன்னாங்களா இன்னொரு வாட்டி இல்ல போலான்ற மாதிரி? செகண்ட் டே வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு போலான்னு சொல்லிட்டு ஐ புக் டிக்கெட்ஸ். நான் எங்க கேங்குக்கு வந்து ஒரு 15 டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்தேன். 2 people பேக்ட் அவுட் லாஸ்ட் மினிட்ல. ஐயோ 2 டிக்கெட் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு போன்ல தான் நான் பேசியிருந்தேன். அவங்க வந்து என்ன கூப்பிட்டு நான் வரேன் அப்படின்னாங்க. ஸோ செகண்ட் டைம் ஷீ கேம். தேர்ட் டைம் நானா கேட்டேன், நான் இன்னைக்கும் போறேன் அப்படின்னு. உடனே எழுந்து ரெடியாக ஆரம்பிச்சாங்க. ஸோ யா. எவ்வளவு ப்ரௌடா இருந்துச்சு அவங்களுக்கு அவங்க பொண்ணு? ஏன்னா சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு கூட தெரியல, அம்மா நான் பெரிய ஆளானா ஹீரோயின் ஆகணும், ஆக்ட்ரஸ் ஆகணும். பட் அது கிராஜுவலா நடக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணு எவ்வளவு அழகுன்னு எப்படி சொல்லுவாங்க? அம்மா when she was healthy இது நிறையவே நடந்திருக்கு. என்ன வந்து சினிமாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணவங்க அம்மா தான். இந்த மீடியா ஃபீல்டே வேண்டான்னு அவங்க நினைச்சாங்க. பட் ஐ ஸ்டார்டட் வித் மாடலிங். என்னோட குட்டி குட்டி ஆட்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் அது இதுலாம் வரும். எனக்கு அப்போ தெரியாது. பட் லேட்டர் அம்மா when she fell sick, நான் எதுக்கும் அவங்களோட ஆஃபீஸ் போகிற ஹேண்ட்பேக் ஓப்பன் பண்ணப்போ என்னோட பேப்பர் கட்டிங்ஸு, நான் வந்த அந்த மேகசின் கட்டிங்ஸு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல் மை இன்டர்வியூஸ், நான் டிவியில் வந்து ஒரு சின்ன விஷயம் எல்லாமே அவங்க ஃபோனில் இருக்கும், ரிப்பீட்டில் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. வெளியே எங்கேயாவது சின்ன வயசுலேருந்தே இது நடந்திருக்கு. எங்கேயாவது ரெடி ஆகி போனேன்னா நான் என் அம்மாவுக்கு என்ன பயம்னா, அழகு அப்படிங்கிற விஷயம் தலைக்குள்ளே வரவே கூடாது. ஸோ அம்மாவுக்கு வந்து அழகு ஆபத்தானது அப்படிங்கிறது திருப்பி சொல்லுவாங்க. ஸோ என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட என் பொண்ணு அழகாக இருக்கால்ல அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டர் அது we were in a joint family. ஸோ அது எப்படியும் திருப்பி நம்ம கிட்ட வந்துரும்ல, அது அந்த விஷயம். அண்ட் நான் தூங்கினதுக்கு அப்புறம்லாம் வந்து ஐயோ பாப்பா அழகா இருக்கால, நான் வேணும்னே கண்ணை மூடிட்டு வந்து தூங்கின மாதிரி எல்லாம் நடிச்ச டைம்லாம் இருக்கு. So this was கொஞ்சம் later in the life. So I know one of actors, ரொம்ப நல்ல ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான் அவங்க. அவங்க ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன படங்கள்லாம் பண்ணாங்க. அவங்க கேலிபருக்கான படமே பண்ணல, அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண படங்கள். We asked like one of the interview முடிச்சப்ப நான் கேட்டேன், ஏன் நீங்கள் இந்த மாதிரி படம் பண்ணீங்க, யூ ஹேவ் ஃபேன்ஸ், நல்லா இது பண்ணி ஏன் இப்படி பண்ணீங்க கேட்கும்போது she said, என்னோட அம்மாவுக்கு கேன்சர், அவங்களுக்கு வந்து நிறைய அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் இந்த படம்லாம் பண்ணால் இது எனக்கு தெரியும் அது ஓடாது, அந்த ஹீரோ ரொம்ப சின்ன ஹீரோ, பட் எனக்கு பணம் தேவை, நான் என்ன பண்ணுறது, நான் படம் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மாக்காக நான் இந்த படம் பண்ணுறேன். இட் வாஸ் லைக் நம்ம வெளியிலேருந்து எப்படி பார்ப்போம், இப்போ இவங்களுக்குலாம் என்னப்பா, ஆனால் அவங்க பேசும்போது அவங்க லைஃப் ஃபுல்லாக அவ்வளோ சேட்னஸ் நிறைஞ்சிருந்தது. நீங்கள் எப்போச்சும் ஃபீல் பண்ணிருக்கலாம், பணம் வந்து எப்பவுமே நம்மளை இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது, அந்த ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? எவ்வளோதான் நம்ம நினச்சாலும் அது நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன படம் பெரிய படம்னு இல்லை, நல்ல கதை இருக்கிற, நல்ல ஒரு கேரக்டர் ஸ்கோப் இருக்கிற ஒரு படம் எல்லாமே நல்ல படம் தான். பட் சில நேரம் சஸ்டெய்னிங்காக, இப்போ வந்து ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா இன்ஸ்டாகிராம் ப்ரமோஷன்ஸ், இன்ஸ்டாகிராம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே நம்ம சர்வைவல்காக தான் பண்ணுறோம். அது நம்ம எதுவுமே வந்து அதில் நம்ம நடிப்பை பார்த்து நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் இல்லை. ஸோ தட் ஆல் ஐ ஹவ் டன் அ லாட் ஆஃப் சச் திங்ஸ் ஜஸ்ட் ஃபார் மனி. ஏன்னா அம்மா இருந்த வரைக்கும் per month it will cost easily 2.5 lakhs. ஏன்னா I had 3 nurses taking care of her at home. ஏன்னா நாம வீட்டில் இருக்க மாட்டோம், நம்ம ஷூட் அங்கே இங்கேன்னு போயிடுவோம். ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு 3 பேர் இருந்தாங்க. அவங்க சொன்னது உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்குல்ல, லிட்டரலி எல்லா வாழ்க்கையிலுமே நடந்திருக்குங்க. உட்கார வச்சு கேட்டா அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்களுக்கு கஷ்டம் இருக்கும். அதனாலே நான் அதை க்ளோரிஃபை பண்ண விரும்ப மாட்டேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. உங்களுக்கு இருக்காதா? இப்போ நான் இந்த சேர்ல மாதிரி உங்களை இந்த சேர்ல உட்கார வச்சா யூ வில் டெல் மீ ஸ்டோரிஸ். எல்லாத்துக்குமே இருக்கும், பட் அதை கடந்து தான் வந்து ஆகணும். நோ அதர் சான்ஸ். அம்மாவோட லாஸ்ட் டேஸ்ல உங்க மேரேஜ் பத்தி அந்த டாக்ஸ்லாம் ஏதாச்சும் பேசினாங்களா? போச்சா? நான் கோயம்புத்தூர் பொண்ணுங்க, எனக்கு நான் காலேஜ் முடிச்சது டாக் இருக்கு. அப்படியா? நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அம்மா கிட்ட? மேபி அவங்க சில டைம் சொல்லுவாங்கல்ல, ஐ எம் சிக், கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போச்சா? டெஃபினட்டாக போச்சு. அண்ட் அப்போ அம்மா கிட்ட சொன்னதும் இப்போ சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொன்னது ஒன்று தான். எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி பேரண்ட்ஸ் பெருசாக சொத்து சேர்த்து வைக்கல. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஒரு பையன் வீட்டில் பார்க்குறது நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, 2வது சொத்து பத்து இருக்கா. ஸோ எனக்கு இப்போ ஃபேமிலி அப்படின்னு ஒரு விஷயம் பெருசாக இல்லை. ஸோ சொத்து அப்படிங்கிற விஷயம் என்னோடய ஃபேமிலியில் எனக்கு பெருசாக சேர்த்து வைக்கல. ஸோ நான் எனக்கான ஐடென்டிட்டியை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு, எனக்கான விஷயங்களை நான் க்ரியேட் பண்ணிட்டு தான் ஒருத்தவங்கிட்ட போகணும். ஏன்னா நம்ம மொத்தமாக ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் அப்படின்னா, நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் நம்மளை அந்த இடத்துல டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க நிறைய சான்சஸ் நம்மளே கொடுக்குறோம். அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது. நீங்களே வந்து 24 hours ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அவங்க உங்களை இவங்க இருக்காங்க தானே அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அந்த தாட் வந்து எனக்கு இன்னொரு மேனோட லைஃப்பில் கொடுக்க வேண்டாம், ஏன்னா இன்னொரு ஃபேமிலி மேலே அது கொடுக்கவும் வேண்டாம்.
So I will definitely get married when I am in a place to, you know, take care of myself completely, emotionally and otherwise. And Okay. emotionally being able to take care of ourselves is a big thing. ஓகே, ஹேவ் யூ ஃபவுண்ட் அவுட் யுவர் மேன்? No, not it. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்களே, அம்மா கிட்ட இருக்க அந்த ஒரு பாசம் அப்பா கிட்ட மிஸ் ஆன விஷயம், இதெல்லாம் யாரோ ஒருத்தன் என்கிட்ட கொடுக்குறானோ இல்லை அவங்க கிட்ட நான் ஃபைன் பண்றேனோ, ஸோ ஹீ வுட் பி த ரைட் பர்சன். அந்த மாதிரி யாரும் உங்க லைஃப்ல மீட் பண்ணலையா நீங்க? பண்ணா நல்லா இருக்கும். நீங்க எப்பாச்சும் உங்களுடைய லைக் தின்னா இருக்குமோ இல்ல ஷார்ட்டா இருக்குமோ ஃபீல் பண்ணிருக்கீங்களா? தின்னா இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணது இல்லைங்க. டெஃபினட்டா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அன்டில் 15 வயசு வரைக்கும் ஐ யூஸ் டு பி தி பிளம்பியஸ்ட் கிட். ஓ, பயங்கர குண்டா இருப்பேன். என் கொஞ்சம் பாட்டி வந்து லிட்டரலா குட்டி வயசுல பவுடர்லாம் போடுவாங்கல்ல, என் கையெல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணி தான் பவுடர் போடணும், அவ்வளோ குண்டா இருப்பேன் நான். ஸோ ஐ வாஸ் புல்லிட் ஃபார் இட். ஸ்கூல்ல ஃபுல்லா பயங்கர புல்லி. எந்த கிளாஸ் வரைக்கும் இந்த மாதிரி? 10th 11th வரைக்கும் இருந்திருக்கு. 10th 11th அப்படியா? வரைக்குமே வந்து பயங்கர குண்டா. ஏதாச்சும் போட்டோ காட்டுறீங்களா அப்புறமா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்த போட்டோ? எனக்கு நினைச்சே பார்க்க முடியல உங்களை ரொம்ப இதுல அப்படியே. இல்ல, ஐ வில் ஓகே கெட் அண்ட் சென்ட் இட் டு யூ. பயங்கர ஃபேட், பயங்கர குண்டா இருப்பேன். சரி, ஸோ இப்போ ஒல்லியா இருக்கிறது வந்து எனக்கு இப்போ ஹாப்பியா தான் இருக்கு. ஸோ ஏன்னா சின்ன வயசுல வந்து நான் நீங்க மாடர்ன் இதுக்காகவே ஒல்லி ஆனீங்களா? எல்லாம் இப்படி பண்றாங்க. இதுக்காகவெல்லாம் ஒல்லி ஆகல. 12th முடிச்சுட்டு லாட் ஆஃப் டான்ஸ் ஷோஸ், நிறைய நேரம் டான்ஸ், அது வரைக்குமே பரதநாட்டியம் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் 12th அப்புறம் நிறைய நேரம் காலேஜ் அப்படிங்கிறதுனால நிறைய டைம் கிடைச்சது. காலேஜ்லேயே வந்து ஓடி எல்லாம் வாங்கிட்டு போய் டான்ஸ்லாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் ஐ யூஸ் டு பி டான்சிங். ஓகே. அண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் ஐ ஹேட் அ மேஜர் ஆக்சிடென்ட் ஆன் மை ஃபேஸ். ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ எனக்கு ஒரு 6 months வந்து 4 to 6 months வந்து நல்லா சாலிட் ஃபுட் சாப்பிட முடியாது. ஏன்னா ஃபுல்லாக பல்லு எல்லாமே ப்ராப்ளம் தான். அதில் வந்து ஒரு 6 months ஃபுல்லாக லிக்விட் டயட். அதில் வந்து பயங்கரமாக வெயிட் குறைஞ்சிட்டு. ஐ திங்க் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி ஐ வாஸ் சம் 58, ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் 42. ஸோ இப்போ வரைக்குமே அந்த 42 பீக்ல வெயிட் அதிகமா இருக்கும்போது எவ்வளவு இருந்தீங்க? ஓ, அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் டைம் 62 63. 60. ஸ்கூல் டைம்ல கொஞ்சம் அதிகம் இல்ல? அது கொஞ்சம் இல்ல, பயங்கர அதிகம். ஆமா, ஸ்கூல் கிட்ட 63. ரொம்ப பேம்பர்டா பாட்டி பார்த்துப்பாங்க என்ன. அம்மாவை விட பாட்டி தான் என்ன ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. அம்மா ஒர்க் போயிட்டு இருந்ததுனால அஃப்கோர்ஸ். ஸோ பாட்டி எப்படின்னா ஒரு வாய் சாதத்துல வந்து 2 கரண்டி நெய் இருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல்லாம் இல்ல? ஹைட் ஆர் வெயிட் ஆர் ஹைட் சில நேரம் ஃபீல் பண்ணுவேன். பட் என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறது எப்படின்னா, டாலா இருக்கிறவங்கனால ஷார்ட்டா ஆகவே முடியாது. நான் வந்து 8 அடிக்கு ஹீல்ஸ் போட்டு நான் டான்ஸ் ஆடுவேன். ஐ கேன் ஈஸிலி டான்ஸ் வித் 8 inch ஹீல்ஸ். இப்பவும் கார்ல பாத்தீங்கன்னா there's one 8 inch heels always ready just in case. 8 inch இவ்வளவு பெருசு இருக்குமாங்க? I dance with that. I can easily dance, run. So அதனால நான் நிறைய கொஞ்சம் பிஃபோர் சினிமா ஐ வாஸ் இன்டு ரேம்ப்ஸ் கொஞ்ச நாள். ஸோ அங்கே ஹீல்ஸ் போட்டு தான் ஆகணும். அண்ட் அங்கேயுமே வந்து இவ்வளோ குட்டியான ஒரு மாடல் ரேம்ப்லையா, இவ்வளோ குட்டியான ஒரு மாடல் ரேம்ப்லையான்னு. ஸோ அந்த டைம்லேயே ஐ பேட்டில் தட். அதனால எனக்கு இப்போ அது பெருசாக தெரியல. இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த குக் வித் கோமாளி போயிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த சீசன் அப்பப்போ பார்க்குறேங்க. அப்பப்போ பார்க்குறீங்களா? ஸோ நிறைய பேர் கிட்ட குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் கிட்ட போய் கேட்டாலும் உங்களுக்கே கூட தெரியும்னு நினைக்கிறேன். எவ்ரி ஒன் எண்ட் அப் இன் சேயிங் என்னதான் இருந்தாலும் அந்த சீசன் 2 அஸ்வின், பவித்ரா, புகழ், சிவா அதுதான்ப்பா சீசன். அந்த சீசன் மாதிரி அடிச்சிக்கவே முடியாது. ஸோ டு யூ அக்ரி? I definitely agree. 200% agree. அதுல டவுட்டே இல்ல. எனக்கு அது கரெக்ட்டா அமைஞ்சிருச்சு அந்த செட் டீம் பயங்கரமா. நமக்கு வந்து லாக் டவுன் முடிச்சு எல்லாருக்குமே ஒரு ஐயோ இவ்ளோ இதுவா இருக்கு, எங்கயாவது சிரிச்சிட மாட்டோமான்னு இருந்த டைமிங். நாங்களுமே we became a family. we are still in touch. இப்போவுமே என்னன்னா நாங்க எல்லாருமே பேசிப்போம். we talk on con calls, we go meet people. So that is still, it's a family. இப்போ என் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ்ல 2 படம் வந்திருக்கு அப்படின்னா அதுல வச்சு எனக்கு தெரியுற தமிழ் ஆடியன்ஸை விட இப்போ when I go shoot in Hyderabad, Andhra and all, Telugu people come and ask me, మీరు కుక్ విత్ కోమాలి ఉన్నారు కదా? అవునండి. So they still remember that. Super. I once Strasbourg ன்னு சொல்லிட்டு there's this place in Europe, it's a country. So I went there for Christmas. அங்க வந்து இந்தியன்ஸே ரொம்ப கம்மியா இருந்தாங்க. இந்தியன்ஸே கம்மி. I was shopping, ஒரு குட்டி ரோட் கடையில் ஒரு கீ செயின் வாங்கிட்டு நின்றுருந்தேன். அங்கே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்து they came and asked me, குக் வித் கோமாளியில் இருக்கீங்க தானே? அவ்வளோ நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நம்ம எந்த கண்ட்ரிக்கு போனாலும் people remember us with CWC. பவித்ரா பிக் பாஸ் போறான்னு கேள்விப்பட்டுமே. அப்படியா? பவித்ராவே அது இப்பதான் கேள்விப்படுறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கால்ஸ் அது மாதிரி வந்துச்சா? Do you interested in? I don't know.
வந்தா பார்ப்போம். ஓகே, ஓகே. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து பார்க்கதாங்க இப்படி என்னோட ஒரிஜினல் ஃபேஸ்லாம் காமிச்சா அவ்வளோதாங்க கோவப்படுவேன், அவ்வளோ இதுவா இருக்கும். அதனால எனக்கு அது சூட் ஆகாது. நெறைய பேர் ஓப்பனா சொல்லுவாங்க, நெறைய ஆர்டிஸ்ட். ஒரு டைம்ல when I was asked for பிக் பாஸ், எனக்கு அப்போ அம்மா இருந்தாங்க. எனக்கு ஒரு 100 டேஸ்ல அம்மாவை விட்டுட்டு போய் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அப்போ பண்ண முடியல. பட் இப்போ எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எந்த சீசன் அப்போ உங்களுக்கு மேபி எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஸோ இப்போவும் பாருங்க, நம்ம சொசைட்டியில் ஜஸ்ட் லைக் தட் வெளியில் போகிறாங்க, ஒரு பொண்ணு கொஞ்சம் அழகான பொண்ணு வந்த உடனே இப்பா ஹீரோயின் மாதிரி இருக்குல்ல அந்த பொண்ணு. நானே சொல்லியிருக்கேன். நீங்களே சொல்லிப்பீங்களே. ஸோ வாட் இஸ் தட் ஃபிகர்? அவர் என்ன மாதிரி சொல்லலாம்? ஒரு ஹீரோயினாக இருக்கிறோம்னா இப்படிதான் இருக்கும், நம்மளுக்கே தெரியாம ஒரு ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல. கரெக்ட். ஸோ வாட் இஸ் அ ஹீரோயின் அப்பியரன்ஸ் ஆர் எப்படி இருக்கணும்? ஹீரோயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, எனக்கு சினிமா நாலேஜ் எல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குமே ஒரு புரோட்டோடைப், ஒரு ஸ்டீரியோ டைப் இருந்தது. இவங்க தான் இப்படி இருந்தாதான் ஹீரோயினா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், யூனோ பயங்கர அழகா இருக்கணும், பயங்கர ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் சொல்லுங்க. மேம் மாதிரி த்ரிஷா மேம் இஸ் டூயிங் a great job, சமந்தா மேம் இஸ் டூயிங் a great job. அவங்களெல்லாம் பார்த்தாலே யூ கான்ட் திங்க் அதர்வைஸ். தே ஆர் லைக் ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. யூ கான்ட் திங்க் அதர்வைஸ். பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம இப்போ மாறுறது இன்னும் நல்லா இருக்கு. என்னன்னா நிறைய வாழ்வியல் சார்ந்த படங்கள் வருது, லைக் ரியாலிட்டியை ஒட்டி இருக்கிற படங்கள் நிறைய வருது. ஸோ ஒரு ஹீரோயின்னா யாருன்னா ஒரு கதாநாயகி, கதையின் நாயகி. ஸோ somebody who can do justice for the role that they are doing, that makes a heroine. ஸோ சினிமான்னு வந்துட்ட பிறகு, ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிட்ட பிறகு, அப்போ இந்த சொசைட்டி பண்ணக்கூடிய இந்த கிரிட்டிசிசம், இந்த உங்க மேல வைக்கக்கூடிய சில என்ன ஒரு பண்ணாலும் அவங்கள ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு அவங்க நிறைய காமெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதுக்கு பழகிட்டீங்களா போக 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 ஒரு கட்டத்துல? இன்னைக்கு சினிமான்னு இல்லை, இன்னைக்கு யாரா இருந்தாலுமே ட்ரால் பண்றாங்க. யாரையா ஆனா சினிமான்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்காக சொல்லு. இப்போ ஒரு டைம்ல உங்களுக்கு தெரியாத யாராவது ஷர்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நல்லா இல்லையா போய் மாத்திட்டு வரேங்கிற இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு பிடிக்கலையா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். அந்த ஒரு டெவலப்மெண்ட் ஐ திங்க் டுகெதராகவே எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இது ஒரு நேரம் நம்மளை ஹர்ட்ஃபுல்லாக ஏதாவது சொன்னதுக்கு நம்ம அழுதுருப்போம். 2வது வாட்டி சரி ஓகே நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு விட்டுருப்போம். 3வது வாட்டி சரி நினச்சிக்கோங்க அப்படின்னு விட்டுருப்போம். 4வது வாட்டி நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன். ஸோ அது கிராஜுவலாக வர ஒரு டெவலப்மெண்ட் தான். இந்த பாயிண்ட்ல இருந்து, இந்த இடத்துல இருந்துன்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ், ரைட்? ஸோ உங்களுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒவ்வொரு படம் ரிலீஸும் உங்களுக்கு எப்படி இருக்கு? நர்வஸாக தாங்க இருக்குல்ல. எனக்கு இப்போ இவ்வளோ நாள் ஒவ்வொரு படம்னு சொல்கிற அளவுக்கு 10-15 படம்லாம் பண்ண வரைக்குமே நர்வஸாக தான் இருக்கும். இது நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், மக்கள் பார்க்கும்போது அவங்க அதை எப்படி பர்சீவ் பண்ண போகிறாங்க, அவங்க பார்க்கும்போது நம்ம கேரக்டரை எப்படி பர்சீவ் பண்ண போகிறாங்க, நம்ம சொல்ல நினச்ச விஷயம் நம்ம சொல்கிற இன்டென்ஷனில் கன்வே ஆகுதா. அண்ட் இதுக்கப்புறத்துலேருந்து இப்போ சரி ஓகே இந்த படம் பண்ணிட்டோம், வாட் இஸ் த மைலேஜ் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ் ஓடும். பட் எண்ட் ஆஃப் த டே when you finish a film, when you finish dubbing, your job and you are there for promotions, அவ்வளவுதான் பண்ண முடியும். ஒரு ஆக்ட்ரஸா உங்களுக்கு இந்த படத்துக்கான அந்த ஸ்கோப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நல்லா இருக்கு. இட் இஸ் a very small role தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹைப்பர் லிங்க் சப்ஜெக்ட். இதுல ஒரு 4 கதையில ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் படத்தோட ஸ்டோரி. ஸோ 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்ல இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் வித் மீ. ஸோ அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு ரோல். ஸோ யா, லுக்கிங் ஃபார்வர்ட். நானுமே எப்படி அது மக்கள் எடுத்துக்கிறாங்க, எப்படி ஹவு இட்ஸ் பீயிங் பர்சீவ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க நானுமே வெயிட் பண்ணிட்டு. ரைட். ஆனா இந்த சினிமாவை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா எப்படி நினைப்பாங்கன்னா, ஒரு ஹீரோயின்ஸ் எப்படி இவங்க பெரிய ஹீரோயின் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, பெரிய ஹீரோஸ் கூட பேர் பண்ணா பெரிய ஹீரோயின், அவங்களுடைய சம்பளமா பெருசானா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இந்த கிரேட் 1 ஹீரோஸ் கூட பேர் பண்ணுவாங்க. டப்புன்னு பார்த்தீங்கன்னா யார் எவர்னே தெரியாது, ஒரு புது ஆக்ட்ரஸா இருப்பாங்க, அவங்க பேர் பண்ணுவாங்க. ஹவு டஸ் இட் ஒர்க் ஆக்சுவலி பவித்ரா? நீங்க ஏதாச்சும் எனக்குமே தெரியலங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க உள்ள இருக்கீங்களா? நாங்களாச்சும் வெளியில இருந்து பாக்குறோம். நீங்க see honestly all of us belong to one category called media. ஓகே, ஆமா. So எனக்கு தெரியறதை விட உங்களுக்கு இன்னும் பெட்டரா தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் உட்காந்து பேசுற ஆட்கள், நான் உட்காந்து பேசுற செலிபிரிட்டிஸை விட நீங்க உட்காந்து பேசுற செலிபிரிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்களேன். ஐ திங்க் இட்ஸ் ஆல் டைம். சரி, ஜஸ்ட் ஹேவ் டு ஃபால் இன் பிளேஸ். சூப்பர் சூப்பர், கிரேட் பாசிட்டிவ் தாட்ஸ். அண்ட் ரொம்ப அழகா சொன்னீங்க பவித்ரா. எல்லாருமே என்ன கேள்வி கேட்டாலும் யூ ஹேவ் யுவர் ஓன் வே டு ஆன்சர் அண்ட் இட் வாஸ் வெரி கிளியர். அண்ட் ஒரு அழகான மைண்ட்ல இருந்தீங்க. என்கிட்ட கூட சில பேர் சும்மா பவித்ரா லட்சுமி ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. பட் யூ கிராஸ்ட் ஓவர். எல்லாத்தையும் நீங்க கிராஸ் பண்ணதால தான் இப்போ உங்களோட ஆன்சர்ஸ் ரொம்ப கிராஸ் ஓவர்னு கிடையாதுங்க. ஐ ஸ்டில் ஹேவ் தட். இப்போவுமே ஐ ஸ்டில் ஃபீல் பேட். இப்போ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் ரிலீஸ் ஆகுறது ஆஃப்டர் அம்மா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட்ஸ் கமிங் அவுட்.
எனக்கு ட்ரெய்லர் வரும்போது டீசர் வரும்போதுலாம் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா டைமிங்க்கு வந்து வீட்டில் உட்காந்து ஐ காட் ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி செட்டப்பில் ஒரு டிவி தான் ஐ காட் ஃபார் மாம். ஸோ நம்ம அந்த டைமுக்கு வீட்டுக்கு போயிட்டு நானும் அம்மாவும் உட்காந்துட்டு விசிட் அந்த அந்த டைமுக்கு ரிலீஸ் ஆகிற அந்த செகண்டில் பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி அப்படிலாம் பார்த்தப்போ இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இன்னுமே இருக்க தான் செய்யும். நம்ம வந்து அதுக்கு அடுத்தது என்னன்னு போயிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கலாட்டா ஹஸ் பின் ஆல்வேஸ் வெரி பர்சனல் ஃபார் மீ பிகாஸ் என்னோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் கலாட்டாவில் ரிலீஸ் ஆகி த மாஸ் ஆடியன்ஸ் தட் இட் கேவ் மீ, அதுதான் என்னை இப்போ வரைக்கும் எங்கே வந்திருக்கேங்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். அதுக்கு முன்னாடி நான் நிறைய பண்ணாலும் மக்களுக்கு என்ன தெரிய வச்ச ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். ஸோ கலாட்டா இஸ் வெரி வெரி பர்சனல். ஆல்வேஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 15,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றிடுங்க. Charanam Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. ஏ அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே.